2 நாளாக உலகத்தமிழ் வளர்ச்சி மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் உரையாற்றியவர்களின் முக்கிய கருத்துக்களை இப்போது கேட்கலாம். 5 விளையாடுறது 50 விளையாது அந்த 5 வயதில் எப்படி சொல்லிக் கொடுக்குறோங்கிறத நம்ம ஆன்லைன்ல எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு உலகம் முழுக்க நீட் ஒரு புத்திசாலி இருக்கான், ஆனா கேரக்டரோட ஒரு புத்திசாலி உருவாக்குறதுல இன்னைக்கு உலகத்தோட சேலஞ்ச். அதுக்கு இந்த மாதிரியான ஆன்லைன் எஜுகேஷன், குறிப்பா நம்ம தமிழ் வழி கல்வியில இருக்கிற சில கேரக்டர் பில்டிங் எக்ஸசைஸை நம்ம நிச்சயமா ஆன்லைன் யூஸ் பண்ணி நம்ம பல பேருக்கு எடுத்துட்டு போகணும். 2வது, இன்னைக்கு மெடிசன் மற்றும் வணிகத்துறை இது மாதிரி பல துறைகள்ல இன்னைக்கு நிறைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் இருக்கு, கிரீக் லாட்டின் டேர்ம்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க பல ஈவன் கோர்ட்ல போனா அமிகஸ் கோரி அப்படின்னா அது ஏதோ ஒரு லாங்குவேஜ், நிச்சயமா இங்கிலீஷ்ல. அது மாதிரி பல இடத்துல லாட்டின் கிரீக் டேர்ம் நிறைய யூஸ் பண்றோம். குறிப்பா பயோ சயின்சஸ் அந்த மாதிரி டிசிப்ளின்ல நிறைய யூஸ் பண்றோம். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு தமிழ்ல ஒரு கிளாசரி ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். இப்போ நான் பேசுறதே பாதி இங்கிலீஷ் இருக்கும். நான் என்னால் கூடிய வரையில் ஒரு 80% தமிழ் 80% தமிழ் பேசுறேன்னு நினைக்கிறேன், 20% ஆங்கிலமா போயிடுது. இது கூடிய வரையில் நம்ம இந்த மாதிரியான மெடிக்கல் டேர்ம்ஸுக்கு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ், பயோ சயின்ஸ் இது மாதிரி சில கிரிட்டிக்கல் ஏரியாஸ்ல நம்ம தமிழ் கிளாசரி பண்ணணும். அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அந்த தமிழ் கிளாசரிலையும் ஹார்ட் அப்படின்னா நம்ம இதயம் அப்படின்னு கொண்டு வர மாதிரி ஒன்றுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் டு தி ஃபீல் ஆஃப் தி லாங்குவேஜ் இருக்கணும். சொன்னா அது மேப் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி சில அந்த கிளாசரி நமக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி இருந்தாதான் ஒரு காலகட்டத்தில் நம்மளால இந்த அட்வான்ஸ்ட் சயின்சஸ் தமிழ் ஒன்று தெரிஞ்ச ஒருத்தருக்கு, தமிழ் தாய்மொழியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் சயின்சஸ் புரிய வைக்கணும்னா நமக்கு இந்த கிளாசரி ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அதுவும் அது காமன் பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு அந்த துறைகள்ல இருக்கிறவங்க இதை ஒரு கடமையை அடுத்து செய்யணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் கல்வி சக்தி அப்படின்னு ஒரு எஃபர்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு முயற்சி. குறிப்பா இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது +2 முடிச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு வர சதவீதம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் 50% கிட்ட இருக்கு. பட் ஹோல் நேஷன், நம்ம பாரத தேசத்தோட ஹோல் நேஷன் பொறுத்தவரையில் அது 27% இருக்கு. அது ஒரு 50% ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை. அப்படி ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த இதுல ஏன் அது 50% ஆகணும்னா, 2015 35 வயது வரை அந்த வயது இதுல இந்த குரூப்ல இருக்கிற இதுல நம்ம தான் மோஸ்ட் யூத்ஃபுல் பாப்புலேஷன். இப்போ நம்ம அவங்களுக்கு சரியான கல்வியை கொடுக்கலைன்னா அவங்களுக்கு நம்ம சரியான கல்வி கொடுக்கலைன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நம்ம மோஸ்ட் அன்எஜுகேட்டட் நேஷன் ஆயிடுவோம். அந்த யூத்துக்கு நல்ல கல்வி செய்யறதுனா போய் அவங்களுக்கு நல்ல சோசியல் ரிப்பர்கஷன்ஸ் நமக்கு இருக்கும். அதனால குறிப்பா நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த 15-25 குரூப் அப்புறம் இப்ப வர இளைஞர்களுக்கு நல்ல கல்வியை நம்ம கொடுக்கணும். இந்த பாரத தேசத்துல பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம வச்சுட்டாதான் இந்த தேசம் ஒரு சூப்பர் பவர் ஆகும். சூப்பர் பவர்னா என்ன? அது பணத்தினால சூப்பர் பவர் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்லை, நாலேஜ் சூப்பர் பவரா இருக்கும். இதற்கு நாங்கள் கல்வி சக்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பல கிராமங்கள்ல ஒரு டிவி செட் பண்ணி அதுல கேமரா வச்சு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு நம்ம அவங்க குழந்தைகளோட உரையாடணும். அதை அப்போ நாங்கள் தாய்மொழி தான் செய்கிறோம். ஏன்னா குழந்தைகளுக்கு பல குழந்தைகள் தமிழ் மீடியத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 150 சென்டர் இருக்கு தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல.
ஸோ இதுல வந்து இது மூலமாக தமிழ் லிட்ரேச்சர் இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு பற்றி அதோட மகத்துவங்களை நம்ம எடுத்து சொல்லணுங்கிறதும் ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும். இன்னைக்கு திருக்குறள் பல லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அதுவும் ஒரு வகையா நம்ம தமிழை வளர்ப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி. ஏன்னா திருக்குறள்ல இல்லாதது எதுவுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்கிறது திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மாதிரியான பல ஆத்திச்சூடியில் ஆரம்பிச்சு கொன்றைவேந்தர் இதெல்லாமும் நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இது எங்க வழி கல்வி அப்படிங்கிறத பெருமையா உலக அளவில் நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ தமிழை யூனிஃபை பண்ணி ஒரு குளோபல் லாங்குவேஜாக எடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால பெனிஃபிட்டும் உலகத்துக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். நிச்சயமாக சொன்ன மாதிரி இந்த தமிழ் சேர் என்னென்ன தெரியல, நான் நிச்சயமா நீங்க எடுத்து எவ்வளவு சுருக்க முடியுமோ ஒரு சேர் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். கண்ணன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் கண்ணன் குழந்தை பேர் வைக்கிறோம். ஆனா இந்த பேரு ரோமானிய எகிப்து காலத்திலே இருந்தது என்பதை நமக்கு இந்த கல்வெட்டு காட்டுகிறது. இன்னொன்று சாத்தான் என்று சொல்லப்படுகிற கிராமிய சொல் சாத்தன் என்கிற ஒரு சொல்லாக கல்வெட்டிலே காணப்படுகிறது. பானை உரி என்று உரி என்று ஏற்றப்படுகிற உரி இன்னைக்கு கிராமங்களெல்லாம் உரியேற்ற திருவிழா என்று வைப்பார்கள். திருவிழாக்களின் போது உரி அடித்தல் என்று வைப்பார்கள். இந்த சொல் பானை உரி என்ற சொல் தமிழில் பிராமிய எழுத்துக்களிலேயே பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிற போது எப்படி கல்வெட்டு தலை சிறந்த நிலையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். நண்பர்களே, இப்படி கல்வெட்டில் பேசப்பட்ட தமிழ் இன்றைக்கு எப்படி கணினிக்குள் வந்து சேர்ந்தது என்பதுதான் இந்த ஆராய்ச்சி கட்டுரையாளருடைய நோக்கம் என்பதை எண்ணி பார்க்கிற போது கல்வெட்டு ஆய்வில் இருந்த தமிழ் இன்று கணினிக்கு எப்படி வந்தது என்று பார்க்கிற பொழுது காலமாக இந்த தமிழ் இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அறிவியல் தமிழ், மொழிபெயர்ப்பு தமிழ், திறனாய்வு தமிழ், பயணத்தமிழ் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் வளர்ந்து 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 இன்றைக்கு கணினி தமிழ் என்கிற ஒரு பெரிய அறிவியல் பெயரை பெற்றிருக்கிறது. தமிழ் பணிகளை எல்லாம் இங்கே சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு நமது நன்றி. அடுத்ததாக இணைய வழி கல்வி பேராசிரியர் முனைவர் பாக்கியலட்சுமி அவர்கள் தன்னுடைய கருத்துரையை வழங்குகிறார்.